வணக்கம் நண்பர்களே. சோழர்கள் பகுதி 18. இதை 18வது பகுதின்னு வச்சுக்கலாம், இல்லை இந்த தொடரோட கடைசி பகுதின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா எனி குட் திங் ஆல்சோ ஷுட் ஹாவ் அன் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ நல்ல விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்த இதை நோக்கியும் போக முடியும். ஸோ இன்றைக்கி பேசுகிற இந்த செய்திகளோடு இதை முடிச்சுப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் பேசுவோம் சோழர்களை பற்றி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிப்போம். மேபி அந்த கோயில் கல்வெட்டுகள் என்ன சொல்லுது, மற்ற கல்வெட்டுகள் என்ன சொல்லுதுன்றதை வச்சியும் தொடர்ந்து போவோம். இப்போதைக்கு இதை நிப்பாட்டிப்போம். ஏன்னா இதோட இந்த பிளேலிஸ்ட்டோட ஹெட்டிங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ராஜராஜ சோழன் பார்ப்பன அடிமையா அப்படிங்கிறது தான் இதோட பிளேலிஸ்ட்டோட தலைப்பு. இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே என்னென்னா, நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்ன மாதிரி தான். ஒன்று, எப்போவுமே பெரியார் ஒரு விஷயத்தை பாராட்டி சொல்கிறாருன்னா பார்ப்பனர்கள் அந்த விஷயத்தை திட்டுவாங்க. இல்லை பெரியார் ஒரு விஷயத்தை திட்டினாங்கன்னா பார்ப்பனர்கள் அதை பாராட்டுவாங்க. ஆனால் சோழர்கள் பற்றி மட்டுமே ஒரே ஒரு பிரச்சனையாக என்ன ஆகி போச்சு, பெரியாரும் திட்டுறாரு, இவங்களும் திட்டுறாங்க. ஏன் இப்படி இருக்குது, இதில் என்ன பிரச்சனை, இதில் என்ன உண்மை அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்றதுக்காக தான் நான் இதுக்குள்ளே இறங்கினதில் நான் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடச்சிருச்சு, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஒருவேளை எதிர்பார்க்காத ரிசல்ட் கிடச்சிருந்தா மேபி இதை பற்றி நானும் பேசாமல் விட்ருப்பேன், அவ்வளோதான். அதுக்காக இல்லவே இல்லை பாருங்கள் அப்படின்னு சொல்லி பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. ஃபேக்ட் என்னன்றதை மட்டும் நம்ம தேடுவோம். ட்ரூத்துன்னு பல விஷயங்களை சொல்லுவாங்க. நான் அடிக்கடி சொல்கிறது இதுதான். ட்ரூத்துன்றதை பலர் பல விஷயமாக சொல்லுவாங்க. ஃபேக்ட்ன்றது எப்போவுமே ரிமைன்ஸ் அ கான்ஸ்டன்ட், அது மாறவே மாறாது. இது என்ன புதுசாக நான் தான் கண்டுபிடிச்சேன்னு நினைக்காதீங்க. ஃபேக்ட்டுக்கும் ட்ரூத்துக்கும் இண்டியானா ஜோன்ஸ் படத்தில் வர முதல் டயலாக் இது. அவர் ப்ரொஃபஸர் முதல்ல பாடம் எடுக்கும்போதே ஃபேக்ட் ட்ரூத் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆரம்பிப்பார் கிளாஸ் அப்படின்ற மாதிரி. அந்த படத்தில் ஒரு காட்சி வரும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதுனால நானும் அதை என்னுடைய வரலாற்று தேடல்களுக்கும் பயன்படுத்திக்கிட்டேன்னு வைங்களேன். உங்களுக்கு முக்கியமாக ஒரு செய்தியை நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டது இதுதான். பார்ப்பனர்கள் வேறு, பார்ப்பனிய சிந்தனை அப்படிங்கிறது வேறு. பார்ப்பனர்கள்ன்றது இண்டிவிஜுவல்ஸு, யாரோ ஒரு ரங்கநாதன், யாரோ ஒரு ராமானுஜன், அதெல்லாம் வேறு. அவங்க மேலெல்லாம் நமக்கு எந்த பகையும் கிடையாது, எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. நம்மளுடைய நோக்கம் பூரா என்னென்னா அந்த பார்ப்பனிய சிந்தனை. அந்த பார்ப்பனிய சிந்தனைனா என்ன, மற்றவன் நம்மளை விட மட்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சிந்தனை தான் பார்ப்பனிய சிந்தனை. என்னை விட என் ஒய்ஃப் மட்டம்னு நான் நினச்சா என் மனசுலேயும் பார்ப்பனிய சிந்தனை இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். என்னை விட என் பக்கத்து வீட்டுக்காரன் என்னை விட மட்டம்னு நினச்சேன்னா, அதாவது மட்டம்னு நான் சொல்கிறது பிறப்பால், இவங்க பெண்ணாக பிறந்ததுனால இவங்க மட்டம், இவங்க இந்த குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்ததுனால இவங்க மட்டம் அப்படின்னு நினைக்கிற சிந்தனை எனக்கு இருந்தால் என் மனசில் இருக்கிறதும் பார்ப்பனிய சிந்தனை தான். நான் பார்ப்பனராக பிறந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பிறப்பால் உயர்வு தாழ்வுன்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை யார் மனசில் இருந்தாலும் அது பார்ப்பனிய சிந்தனை தான். அதுலேயும் இந்த பார்ப்பனிய சிந்தனை இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒட்டு நீம் அப்படின்னு சொல்லுவேன் நான். அது பேரசைட் அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். ஆரம்பத்துலேருந்தே பாருங்களேன், எந்த ராஜாவை எடுத்தாலும், சந்திரகுப்த மௌரியன் முதல்ல வரலாற்று பூர்வமாக இந்தியாவில் ஒரு பேரரசனாக அறியப்பட்ட ஒரு மண். அவன் ஆரியன் தான், அவன் திராவிடன்லாம் கிடையாது. அந்த ஆரிய மன்னனாக இருந்தாலும் அவனை மட்டம் தட்டுறதுக்கு யாரை கொண்டாந்து வைக்கிறாங்க, சாணக்கியன் அப்படின்னு ஒருத்தனை கொண்டாந்து வைக்கிறாங்க. அந்த சாணக்கியன் யார், நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். சாணக்கியன் ஒரு ஆளே கிடையாது. முதல்ல அது ஒரு கதை புஸ்தகத்தில் வர்ற ஃபிக்ஷனல் கேரக்டர். கதை புஸ்தகத்தில் வர்ற ஃபிக்ஷனல் கேரக்டரை தூக்கி கொண்டு போய் யார் கூட ஃபிட் பண்ணுறாங்க பாருங்கள், ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண ஒரு ராஜாவை கூட போய் ஃபிட் பண்ணுறாங்க. சரி, இதே அப்படியே கொஞ்சம் கீழே யோசித்து பார்த்தோம்னா, அதாவது வரலாற்றில் இன்னும் கொஞ்சம் பின்னாடி பார்த்தோம்னா அக்பர்னு எடுத்தோடனே அவர் முஸ்லீம் மன்னராக இருந்தால் கூட சரி, அவர் ரொம்ப சாதனை படைத்த மன்னர் அப்படின்றதுனால இமீடியட்டாக அவருக்கு பீர்பால் அப்படின்னு ஒரு அட்டாச்மெண்ட் வைப்படும். அந்த பீர்பால் ஒரு புத்திசாலி, அவர் ஒரு பெரிய திறமசாலி, அவரால் தான் அக்பருக்கு
அக்பர் வந்து 9 வயசுலேருந்து சண்டை போயிருக்காரு. அவங்க மாமா பைராம் கான்னு பேர். அவங்க அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டார். மாடியில் லைப்ரரியிலேருந்து கீழே விழுந்துட்டார். அவங்க அப்பாவும் அப்போ தான் வந்து ஷெர்ஷாட்ட இருந்தால் அந்த டெல்லி அரண்மனையை வந்து மீட்டு எடுத்து 1, 2, 3 வருஷத்துலேயே டவுன் கீழே வந்து சேர்த்து போயிட்டார். பையன் சின்ன பையன், 9 வயசு பையன். ஆனால் அவருக்கு கூட அவங்க தாய்மாமா பைராம் கான் இருந்ததுனால என்ன பண்ணார், கூடவே இருந்து ஒவ்வொரு சண்டைக்கும் கூட கூட்டு போய் அவரை உட்காந்து வேடிக்கை பார்க்க சொல்லி இவர் போய் சண்டை போட்டு ஜெயிச்சு எவ்வளவோ பண்ணி அந்த முகலாய சாம்ராஜ்யத்தை அக்பருக்காக உருவாக்கி கொடுத்தது அவங்க மாமா. ஆனால் இங்கே என்ன சொல்லுவாங்க, அக்பருக்கு பீர்பால் எனும் மதியூக மந்திரி இருந்தார். அவரோட பேச்சை கேட்டு தான் எப்போதும் இவர் எல்லாமே செய்வார். ஆக்சுவலாக அக்பர் வந்து ராஜா மான்சிங் பேச்சை கேட்டு தான் எல்லாமே செய்வார். ராஜா மான்சிங் தான் அவருக்கு எப்போவுமே முக்கியமே தவிர பீர்பால்லாம் முக்கியம் கிடையாது வரலாற்றுப்படி. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, பீர்பால் அப்படிம்பாங்க. மராட்டிய மன்னர் சிவாஜி, நம்ம மன்னர்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா மராட்டிய வீரர் சிவாஜிம்பாங்க. அவரை மன்னர்னே ஒத்துக்க மாட்டாங்க. மராட்டிய மன்னர் சிவாஜி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவருக்கு வந்து ராமதாசர்னு ஒரு குரு இருந்தார். அந்த குரு தான் எல்லாத்தையும் அவருக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதனால தான் அவர் பெரிய கில்லாடி ஆனார். ஆக்சுவலாக ராமதாசர் யாருன்னு பார்த்தோம்னா சிவாஜி வீட்டில் வேலை பார்த்தா கணக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, நான் ராஜாவாகணும்னு சொல்லும்போது நீ சூத்திரன், உனக்கு முடிசூட்ட முடியாதுன்னு சொன்ன ஆள் இந்த ராமதாஸ். அதுக்காகவே அவருக்கு பூனா கோட்டையவே எழுதி கொடுத்துட்டார், நீ வச்சுக்கோ, தொல்லை பண்ணாத அப்படின்னு. அவர்கிட்ட வாங்கி திங்கிறதும் அவர்கிட்ட வாங்கி தின்னுட்டு நீ சூத்திரம், உனக்கு முடிசூட்டக்கூடாதுன்னு சொல்லி அவரை ஏமாற்றி 2 தடவை உலகத்துலேயே 2 தடவை முடிசூட்டின ஒரே ஒரு ராஜா யாருன்னா சிவாஜி தான். அந்த அளவுக்கு ஒரு மண்டையை போட்டு குழப்பிட்டாங்க. முதல்ல ஒரு தடவை காகப்பட்டரை கூப்பிட்டு வந்து எல்லாம் முடிசூட்டி அந்த நேரத்தில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. பற்றியா, நீ வந்து சூத்திரனாக இருந்து நீ முடிசூட்டிக்கிட்டதுனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு. அதோட சேர்த்து அவருக்கு ஏதோ வயிற்று வலி வந்துடுச்சு. பற்றியா, அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி உனக்கு பௌராணிக முறையில் இன்னொரு வாட்டி முடிசூட்டணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப்பு பார்ப்பனர்கள் போய் மறுபடியும் ஏமாற்றி இன்னொரு தடவை முடிசூட்டி, யாராவது ஒரு ராஜான்னா முடிசூட்டுறதுன்னு ஒரு தடவை தான் முடிசூட்டுவாங்க. இவர் மட்டும்தான் 2 தடவை முடிசூட்டியிருக்காரு இவங்கள பேச்சை கேட்டு. ஆனால் சொல்கிறது என்ன சொல்கிறது, அவரோட அச்சீவ்மெண்ட்டுக்கு காரணமே ராமதாசர் அப்படின்ற குரு. அவர் குருவெலாம் கிடையாது, அவர் கணக்கில். அப்போ சிவாஜிக்கு குருன்னு யாருமே இல்லையா, இருந்தாங்க. சிவாஜியோட குரு அவங்க தாய் மாமா. அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கூடவே இருந்து அவர் வளர்த்தது, சண்டை பயிற்சியிலேருந்து எல்லாம் சொல்லிக் கொடுத்தது, கூடவே கடைசி வரை நின்று எல்லா விஷயத்தையும் போராடினது. ஆனால் சிவாஜியோட பேரங்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் ராஜாலாம் ஆட்சி பண்ணக்கூடாதுன்னு பேஷ்வாக்கள்னு சொல்லி முதல் மந்திரிகள் தான் ஆட்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டேருந்து அவங்க குடும்பத்துலேருந்தே மொத்தமாக அதை ஏமாற்றி பிடுங்கிட்டாங்க. பிடுங்கி அதுக்கப்புறம் கேட்டால் மராத்தா கான்ஃபெடரேஷன் அப்படின்னு பேஷ்வாக்கள் ஆட்சின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லாம் சும்மா வெட்டியாக இருந்தாங்க, ஒன்றுமே பண்ணல. மொத்தமாக அதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் சிவாஜி சம்பாதிச்சு வச்சாரோ அதை பூரா இவங்க பிரித்து பங்கு போட்டுக்கிட்டாங்க. பங்கு போட்டு தின்னுட்டு சிவாஜி பெரிய மராட்டிய வீரர், அவருக்கு வந்து ராமதாசர் தான் உறுதுணையாக இருந்தார். சரி, இது இன்னும் கொஞ்சம் தெற்க வரும். தெற்க வந்தால் யாரை சொல்லுவாங்க, கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயருக்கு யார் எல்லா விதமாகவும் உறுதுணையாக இருந்தார் அப்படின்றா தெனாலிராமன். தெனாலிராமன் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்தாரு. அவரோட மதிநுட்பமான ஆலோசனைகளின் பேரில் தான் கிருஷ்ணதேவராயர் வந்து அவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தார். தெனாலிராமன் ஆக்சுவலாக அவர் அரசவையில் யார், விகடகவி. விகடகவினா என்ன அர்த்தம், இன்றைக்கி ஸ்லாங்கில் சொல்கிறதா இருந்தால் ஸ்டாண்டப் காமெடியன். ஒரு ஸ்டாண்டப் காமெடியன்னு அதுதான் அவனோட வேலை. ஆனால் சொல்லும்போது நமக்கு என்ன சொல்கிறாங்க, தெனாலிராமனால் தான் கிருஷ்ணதேவராயருக்கு புகழ். ஆனால் அவர்கிட்ட அஷ்டதிக்கஜங்கள்னு அவர் சொல்லி 8 மந்திரிங்க வச்சுருந்தார். அந்த 8 மந்திரிகளோட ஆலோசனையில் தான் அவர் வேலை செய்வார்ன்றது அது வேறு செய்தி. கிருஷ்ணதேவராயர் தன்னந்தனியாக திருப்பி கிளம்பி வந்து, ஏன்னா அவங்க அண்ணன் காலத்தில் அவர் கொல்லுவதற்கு அவரை தேடிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு கிருஷ்ணதேவராயர் திருப்பி ராஜாவாகி தனியாக மேலே டெவலப் ஆகி வந்து அவர் பல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அதை பற்றியும் நம்ம விஜயநகர பேரரசில் லைட்டாக பேசியிருக்கோம், இன்னும் தொடர்ந்து பேசுவோம். ஸோ இப்போ இவங்களோட மோட்டிவ் என்னன்றது நல்லா புரியுதா உங்களுக்கு. ஒன்று, அந்த ராஜாட்ட நல்லா ஆட்டையை போட்டு சாப்பிட்ணும். அப்படி முடியலையா, அதை தாண்டி அவன் பெரிய ஸ்டார் ஆகிட்டானா, அந்த ஸ்டார் ராஜாவாக அவன் இருந்ததுக்கு காரணமே நாங்கள் தான் அப்படின்னு உள்ளே போய் சொருகணும். இங்கே நம்ம சோழர்கள்ட்ட அந்த பப்பு வேகலை, ஏன்னா எல்லாத்தையும் கல்வெட்டில் அடித்து வச்சுட்டாங்க.
அப்போவும் இவங்க போய் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் ராத்திரியில் போய் எழுதி வச்சுட்டு வந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன். அந்த அறிக்கை 156 ஏதோ ஒரு படத்தில் காமெடி பண்ணுவாங்களே, அது மாதிரி ராத்திரியாக போய் இவனுக்கு போய் செப்பு பட்டயத்தை தனியாக எழுதி உள்ளே வச்சுக்கிறது. ராத்திரி இல்லை, ஒரு 100-150 வருஷம் கழிச்சு எழுதி உள்ளே சொறி வைக்கிறது. கல்வெட்டு இருந்தால் கல்வெட்டு பக்கத்தில் போய் இவங்களும் ஒன்று சமஸ்கிருதத்தில் அடித்து வைக்கிறது. இந்த சமஸ்கிருதம்ன்றாங்களே, இந்த சமஸ்கிருதம் முதல்ல அவங்க லாங்குவேஜாக முதல்ல அவங்களோட ஒரிஜினல் மொழியான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அந்த மொழிக்கு ஆக்சுவலான பேரே வந்து சந்தவேஸ்தான்னு பேர். நம்ம அசுர தேவரில் அதையும் சொல்லியிருக்கேன் பாருங்கள். சந்தவேஸ்தான்னு பேர். அதில் படித்த நாகரிகமான மக்கள் தான் அசுரர்களாக இருந்திருக்காங்க. இந்த தேவர்கள்னு சொல்கிறவங்க இந்திரன்னு ஒரு வழிபாடு முறையை வச்சுக்கிட்டு திருட்டுத்தனமாக ஏதோ பண்ணிக்கிட்டு பசுமாட்டை திருடிட்டு போய் வெட்டி கொண்டு தின்னுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அசுரர்கள் இவங்கள ஊரை விட்டு துரத்தி விட்ருக்காங்க. இவங்க எழுத படிக்க தெரியாதவங்க. அந்த சந்தவேஸ்தா அப்படிங்கிற மொழியை சந்தாசான்னு இவங்க சொல்லிக்கிட்டாங்க. கேட்டால் சொல்லும்போது இவங்க படிக்காதவங்க தமிழ் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி அவனும் எழுத படிக்க தெரியாதவங்க சந்தாசா அப்படின்னு பேரை சொல்லிக்கிட்டு அங்கே இருந்து நாடோடியாக வந்தவனுங்க இங்கே இருக்கிற மக்களோட கலந்து முதல்ல பிராகிருதம்னு ஒரு மொழி தான் வருது. அந்த பிராகிருதத்துலேருந்து பின்னாடி சமஸ்கிருதம் அப்படின்னு இவங்களாம் ஒரு மாற்றிக்கிட்டு அந்த சமஸ்கிருதத்தில் நாங்கள் புதுசாக இலக்கியம்லாம் உருவாக்கணும்னு வேறு சொல்லிக்கிறாங்க. ரிக்வேதம் எழுதப்பட்ட மொழி சமஸ்கிருதமே கிடையாது. அந்த ரிக்வேதத்தோட மொழியின் பேர் வந்து சந்தஸ் தான் பேர். அதை பேர் இந்த சந்தஸில் இருந்த இதை வச்சுக்கிட்டு கேட்டால் இப்போ என்ன சொல்கிறாங்க, வேதிக் மேத்தமெட்டிக்ஸ், வேதிக் சயின்ஸ், வேதிக் அஸ்ட்ரானமி அப்படின்னு ஊரை ஏமாற்றிட்டு ஒரு கும்பல் தெரியுது. நான் கிளாஸ் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இது இந்த ஹீலர் அதுலாம் தெரியுறாங்களே, அதே மாதிரி இப்படி ஒரு குரூப் தெரியுது. எல்லாத்தையும் வேதிக் மேக்ஸ், வேதத்தில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, இந்திரனே நீ அழகானவன், சந்திரனே நீ சூப்பரானவன், எல்லாம் ஒரே துதி பாடல். சஷ்டியை நோக்கா சரவண பவனை சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேளா அந்த மாதிரி சும்மா துதி பாடல். அது ஃபுல்லாக வேதத்தில் இருக்கிற அத்தனை பாட்டுமே எல்லாம் வெறும் துதி பாடல்கள். கேட்டால் வேதத்தில் வந்து எல்லா சயின்ஸ் இருக்குது அப்படின்னு எதாவது அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பாங்க. புரியுது. அதுக்கு மட்டும் இல்லைங்க, இன்னொன்று என்னென்னா பிற்காலத்தில் இந்த புராணம் உபநிஷத்துக்கெல்லாம் எழுதும்போது எழுதுனா எப்படி எழுதணும், முன்பொரு காலத்தில் ஒரு மன்னர் இருந்தார், அவர் செய்யும்போது இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சார், இப்படி தானே எழுதுவாங்க. புத்தர் ஜாதக கதைகள் எல்லாம் கூட எப்படி வருது, முன்பொரு காலத்தில் போதிசத்துவர் காசியில் பிறந்தார். இது கதை எழுதுறவனோட நேர்மை. இவங்க எழுத ஆரம்பிக்கும் போதே ஃப்ராடு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சில 1000 வருடங்கள் கழித்து தர்மர் என்று ஒருவர் பிறப்பார், அவருக்கு அர்ஜுனன் என்று ஒரு தம்பி இருப்பார், அவருக்கு பீமன், அதாவது பாஸ்டில் நடந்ததெல்லாம் ஃப்யூச்சர் டென்ஸில் எழுதுறது, இனிமேல் நடக்கும் அப்படின்னு எழுதுறது. இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கிங்களேன், நான் வந்து ஒரு புக்கு எழுதுறேன்னு வைங்க. ஈரோடு நகரில் பெரியார் ராமசாமி என்று ஒருவர் பிறப்பார். அவர் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் மக்கள் சேவைக்காக கொடுத்து விடுவார். மக்களுக்காகவே அவர் வாழ்வார். வாழும் காலத்தில் அவர் மிகப்பெரிய புகழை அடைவார். பெண்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தி அதில் அவருக்கு பெரியார் என்று பெயர் கொடுப்பார்கள். இப்படி நான் ஃப்யூச்சர் டென்ஸில் ஒரு புக்கை எழுதுனா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒரு 500 வருஷம் கழித்து யாராவது படிக்கும்போது என்ன நினைப்பாங்க, யாரோ ஒரு ஞானி இருந்திருக்கார் போலப்பா, அவர் பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதி வச்சிட்டாருப்பா பெரியாரை பற்றி அப்படின்னு தானே நினைப்பாங்க. இந்த புராணங்கள் பூரா இப்படி தான் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃப்யூச்சர் டென்ஸில் எழுதி வச்சிடுறது. இவங்களுக்கு எழுத்து வடிவம்னு வந்ததே வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு குப்தர்கள் காலத்தில் தான் எழுத்து வடிவமே சமஸ்கிருதத்துக்கு வருது. அதுக்கு முன்னாடி சமஸ்கிருதத்துக்கு எழுத்தே கிடையாது. இதில் இன்னொரு காமெடி என்னென்னு கேட்டிங்கன்னா, சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் புத்தகமே எது தெரியுங்களா? புத்த சரிதம். புத்தரோட வாழ்க்கையே வரலாறு. இன்னொருத்தர் மகாயான புத்த மதத்தை சேர்ந்த ஒருத்தர் புத்த சரிதம்னு எழுதுகிற புஸ்தகம் தான் முதல் சமஸ்கிருத புஸ்தகமே. ஸோ சமஸ்கிருதமே இவங்களுக்காக உருவாக்கிக்கிட்டதில்ல, பௌத்தர்கள் உருவாக்கி கொடுத்த ஒரு மொழி. பௌத்தர்கள் வந்து அந்த சாதாரண புத்தர் தலைவராக இருந்த புத்தரை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி 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 சாமி ரேஞ்சுக்கு கொண்டு போனாங்க பாருங்கள். அந்த சாமி ரேஞ்சுக்கு கொண்டு போகும்போது உருவான மொழி தான் இந்த சமஸ்கிருதமே. அதுக்கப்புறம் கேட்டால் அது எங்கள் மொழின்னு இவங்க இப்போ சொல்லிக்கிறாங்க. சமஸ்கிருதத்தில் முதல்ல ரிக்வேதமே சமஸ்கிருதத்தில் எழுதப்படலை. அதை நல்லா புரிஞ்சுங்க. ரிக்வேதம் சமஸ்கிருதத்தில் எழுதப்படலை. ஹிந்தி அப்படின்னு ஒரு லாங்குவேஜே கிடையாது உலகத்தில். உருது தான். உருதுவுக்கு தேவநாகரி எழுத்தை போட்டு எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் ஹிந்தி. அதை பற்றியும் கூட என்னோடய இந்த தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் பாகம் 2 தெளிவாக எழுதியிருப்பேன் பாருங்கள்.
ஹிந்தின்னு ஒரு லாங்குவேஜ் கிடையாது. அந்த லாங்குவேஜ் வந்து ஆக்சுவலாக உருது தான். அது அந்த உருது வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க, அரபிக் எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதிக்கிட்டு இருந்தாங்க இஸ்லாமியர்கள். இவங்களுக்கு எழுதுறதுக்கு எழுத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இதை வந்து இந்துக்களுக்குன்னு ஒரு மொழி வேணும்னு சொல்லி 1900 தான் முதல்ல அந்த லாங்குவேஜே வருது, ஹிந்தின்ற லாங்குவேஜ். 1900க்கு முன்னாடி ஹிந்தின்னு ஒரு லாங்குவேஜே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி ஹிந்துக்கள்லாம் நாங்கள் வந்து தேவநாகரி எழுத்தை யூஸ் பண்ணி உருது எழுதுவோம் அப்படின்னாங்க. உருதை வந்து அரபி எழுத்தில் எழுதாமல் தேவநாகரி எழுத்தில் எழுதிட்டு தான் அதுக்கு பேர் ஹிந்தின்னு சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர ஹிந்தின்னு ஒரு லாங்குவேஜே கிடையாது உலகத்தில். அதே மாதிரி சமஸ்கிருதம்னு ஒரு லாங்குவேஜே கிடையாது. ஏன்னா இவங்க சொந்த புராண புரட்டுகளை மட்டும் எழுதி உள்ளே வச்சுக்கிட்டு, பார்த்திங்களா இதெல்லாம் புனிதம், நீங்களாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த காலத்தில் ஏன் படிக்கக்கூடாதுன்னு சொன்னான்னா, படித்தான்னா அந்த கூட இருந்தவனுக்கு தெரியும், இது என்னடா எல்லாத்தையும் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறத பூரா ஃப்யூச்சர் டென்ஸில் எழுதி வச்சுருக்கிற, டென்ஸு தெரியாதா அவனுக்கு, பாஸ்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்னன்னு தெரியாதான்னு கேட்டுருவான்னு சொல்லி தான் நீங்களாம் யாரும் படிக்கக்கூடாது, இது ரகசியம்னு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு 200 வருஷம் 300 வருஷம் கழித்து படித்தாங்கன்னா யார் எழுதுனது எல்லாம் மறந்துடும். இதுதான் அவங்களோட சிந்தனை. இது மட்டும் இல்லைங்க, அவங்கள பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நல்லா இருந்தாலே பிடிக்காது, நீங்கள் நல்லா வாழ்ந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. என் தாத்தாவோட காலத்தில், தாத்தாவோட அப்பா காலத்துலலாம் என்ன சொன்னாங்க, நீலாம் படிக்கவே கூடாதுன்னாங்க. அப்புறம் எங்கள் அப்பா காலத்தில் எல்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க. படிக்க ஆரம்பித்தோடனே என்ன பண்ணாங்க, சினிமாவில் பாட்டு வைக்க ஆரம்பித்தாங்க. பிஏ படிக்கிறவன் பெஞ்சு துடைக்கிறான், எம்ஏ படிக்கிறவன் காப்பி ஆத்துறான். அதாவது பிஏ எம்ஏலாம் படித்தா வேலை கிடைக்காதுன்னு. எங்கள் அப்பா காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பிஏ படிச்சிருந்தாலே போதும், பேங்க்கில் மேனேஜர் வேலை கிடைக்கும். அன்றைக்கி இருந்த லெவல் அவ்வளோதான். ஒரு பேங்க்கில் மேனேஜர் வேணும், அட்லீஸ்ட் ஒரு டிகிரி படிச்சிருந்தா கூட போதும்னு பேங்க்கில் நேராக மேனேஜர் போஸ்ட்டே கிடைக்கும். பிஎஸ்ஆர்பி எக்ஸாம்லாம் கிடையாது அப்போ. இதுதான் அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷன். எங்கள் அப்பாவோட கல்லூரி காலங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா, அதாவது நான் சொல்கிறது ஒரு 1950 அந்த காலகட்டங்களில். இப்போ இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் வந்துருச்சு, எல்லாருமே இன்ஜினியரிங் படிக்காங்க. இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது. சரி நம்மளாம் போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ நாங்கள்லாம் படித்தோம். படிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, இதெல்லாம் இல்லை, தனியாக இன்னொரு ஸ்கூல் பாரு, இது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இதுதான் வசதி, கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வசதி கிடையாது. உடனே நம்ம ஆளுங்களாம் என்ன பண்ணாங்க, சரி நாங்களும் மெட்ரிகுலேஷன் படிக்கிறோன்னு போனோடனே என்ன பண்ணாங்க, இல்லை இதெல்லாம் மெட்ரிகுலேஷன்லாம் வேஸ்ட்டு, சிபிஎஸ்சி தான் பெஸ்ட்டு. சரி நாங்களும் சிபிஎஸ்சி போகிறோன்னா, இல்லை இதெல்லாம் அதுவும் வேஸ்ட்டு, நாங்கள் இன்டர்நேஷ்னல் கரிக்குலமுக்கு போகிறோம், இதெல்லாம் வேஸ்ட்டு. மொத்தத்தில் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நீங்களும் நானும் எதை படிக்கிறோமோ எதை அனுபவிக்கிறோமோ அது எல்லாம் வேஸ்ட், மட்டம். இந்த ராஜா நல்ல ராஜாப்பா, ராஜராஜ சோழன், அவனை பற்றி எங்களுக்கு தெரியாதா, அவன் என் காலை நக்கிட்டு இருந்தான்ப்பா, எவ்வளோ செப்பரேட் இருக்குது தெரியுமா அப்படின்னு தான் இவ்வளோ வருஷமாக நம்மள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம படிப்பு, நம்ம உணவு இப்போ ஒரு 1940களெலாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பூரா அரிசி பஞ்சம். காமராஜர் தோற்றதே வந்து அரிசி பஞ்சத்தால் தான். அதனால தான் அப்போவே அன்றைக்கி அண்ணா சொன்னது, படி அரிசி 1 ரூபாய்க்கு போடுறது எங்களுடைய லட்சியம், படி அரிசி லட்சியம் அப்படின்னு சொல்லி அவர் அன்றைக்கி முழக்கம் போட்டதே அதுக்காக தான், எப்படியாவது மக்களுக்கு அரிசி உணவை கொண்டு போய் சேர்க்கணுன்னு. இப்போ ஒரு வகையாக ஒரு 50-60 வருஷமாக எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் டெவலப் ஆகி எல்லோரும் அரிசி சாப்பாடு சாப்பிட வந்துட்டாங்களா. சாப்பிட வந்தோடனே இப்போ என்ன சொல்கிறாங்க, அரிசி சாப்பிடாத, உடம்புக்கு கேடு, கேழ்வரகு சாப்பிடு. ஏன்னா 1940லேயும் 50லேயும் அரிசி கிடைக்காம நாங்கள் கேழ்வரகு தாண்டா சாப்பிட்டுட்டு இருந்தோம். அன்றைக்கி கேழ்வரகு நல்லதுன்னு நீ சொல்லலையே, அன்றைக்கி நீ மட்டும் அரிசி சோறு தானே சாப்பிட்ட, அன்றைக்கி நீ அரிசி சோறு சாப்பிட்டா அது நல்லது. இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் அரிசி சோறு சாப்பிட்றோன்னா அரிசி சோறு சாப்பிடாத, கேழ்வரகு சாப்பிடு. சரி குடும்பத்தோடு ஒரு ரிசார்ட்டில் போய் ஒரு 4 நாள் தங்கிட்டு வரலாம், ஒரு 30,000 செலவானா பரவாயில்ல அப்படின்னு ஒருத்தன் கிளம்பி போகிறான்னு வச்சிங்களேன். ஐயோ காசை இப்படியா நீ வீணாக்குவ, உடனே சேர்த்து வைக்கணும்ப்பா, பணம் வந்தால் உடனே சேர்த்து வைக்கணும், இப்படிலாம் அனாமத்தான் செலவு பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இவ்வளோ வருஷமாக நம்மளை பார்த்து சேமித்து வைக்கலாம் சொல்லலை, நமக்கு எப்போ செலவு பண்ணக்கூடிய பவரும் தகுதியும் நம்ம கைக்கு கிடைக்குதோ உடனே நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, கேழ்வரகு சாப்பிடு, சிபிஎஸ்சியில் படிக்காத, சிபிஎஸ்சியில் படித்தா அது வந்து ஃபுல்லாக ஒரு ரூம் மனப்பாடம் பண்ணி தான் மார்க் வாங்குறாங்க. ஏன் நீ மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்க, உன்னால் வாங்க முடியல, எங்கள் பிள்ளைங்க கூட போட்டி போட்டு வாங்க முடியலன்றதுனால தானே நீ உங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு புது கதையை சொல்கிற. நம்ம நல்ல ட்ரெஸ் போடக்கூடாது, போட்டால் என்ன சொல்லுவாங்க, இயற்கை வாழ்வுக்கு போவோம், எல்லோரும் வேஷ்டி கட்டுங்க.
அவங்க அன்றைக்கி முதல்ல பேண்ட் போட்டுக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம எல்லோரும் பேண்ட் போட வந்தோடனே என்ன சொல்கிறாங்க, நம்ம கலாச்சாரத்தையே இழந்துட்டோம். பெண்கள்னால் புடவை கட்டணும், பெண்கள்னால் வேஷ்டி, ஆண்கள்னால் வேஷ்டி தான் கட்டணும், அதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். எங்கள் பாரம்பரியம் என்னன்னு எங்களுக்கு தெரியும், நீ சொல்லிக் கொடுத்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்ல பழகுங்க. அவங்க என்ன சொன்னாலும் உங்களை ஒரு படி கீழே இறக்கிறதுக்கான முயற்சியாக மட்டும்தான் எல்லாமே இருக்கும். இயற்கை விவசாயத்துலேருந்து இயற்கை விவசாயம்னு இப்போ ஒரு புது ஃப்ராடு ஒன்று ஆரம்பிச்சிருக்குது. ஏன் ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம பிள்ளைங்கள்லாம் ஒழுங்காக படித்து கிடிச்சு எல்லாம் ஒரு 60,000 70,000 1 லட்சம்னு ஐடியில் போய் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. அது இப்போ அவங்களுக்கு கண்ணை உறுத்துது. ஏன் ஐடியில் போய் வேலை பார்க்குற, இதெல்லாமா ஒரு வாழ்க்கை, நாய் மாதிரி ஒரு பேட்ஜை மாட்டிக்கிட்டு போகிற, அது நாய் மாதிரி பேட்ஜா, அது அந்த பேட்ஜ் தான் அவன் வந்து மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான்றதோட அடையாளம். அந்த கார்டை காமிச்சா தான் உள்ளே அந்த கம்பெனிக்குள்ளே போக முடியும். ரோட்டில் நிற்கிற யாரும் அந்த டைம் செக்கிங் பண்ணுற அந்த மிஷினில் வச்சு கதவை திறக்க முடியாது. அது அவனுக்கு அவனோட வாழ்க்கையின் விடுதலைக்கான கதவை திறந்த பேட்ஜ் அது. அதை சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க, நாய் மாதிரி ஒரு பேட்ஜு. இதெல்லாம் ஒரு லைஃபா? 9 to 5 கிடந்து இப்படி கிடந்து கம்ப்யூட்டர் முன்னாடியே இருந்து உன் கண்ணை கெடுத்துக்கிற. இயற்கைக்கு வா, இயற்கை விவசாயம் பண்ணு, ஆடு வளர்க்கலாம், ஆடு வளர்த்து கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம், இயற்கை விவசாயம் பண்ணி லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம். நீ போய் செய்யண்டா, அதெல்லாம் எங்களை ஏன் கூப்பிட்ற அப்படின்னு கேளுங்க. அப்படி செய்யலான்னா நீ போய் செய், எங்களை ஏன் கூப்பிட்ற? இப்படியே போச்சுன்னா விவசாயம் அழிஞ்சு போய்டும், சாப்பாடே கிடைக்காது. நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் அரிசியை வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம், பருப்பை சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம், கோதுமையை ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு தமிழ்நாட்டில் விவசாயியே வேணாம்ப்பா, நீ சொல்கிற இயற்கை விவசாயம் தான் பண்ணணும்னா எங்களுக்கு தமிழ்நாட்டில் விவசாயமே வேணாம், நாங்கள் வேறு கண்ட்ரியிலேருந்து, வேறு ஸ்டேட்டு கூட வேணாம்ப்பா, வேறு கண்ட்ரியிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லு. நல்லா புரிஞ்சுக்கிங்க அவங்க என்ன சொன்னாங்க. இப்போ பாருங்கள், அரியலூர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலே அது வந்து நம்பர் 1ன்னு பேர் வாங்கியிருக்கு. எதுனால தெரியுமா? 0 டெத் ஆஃப் ப்ரெக்னென்ட் மதர்ஸ். கர்ப்பமான தாய்மார்களில் 0 டெத், யாருமே சாகாத அளவுக்கு ஒரு பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளாக அவங்க சாதனை படைச்சிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக பெரம்பலூர் மாவட்டம்னு சொல்லணும்னா, அது கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்தங்கிய மாவட்டம், நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் கிடையாது. அங்கேயே வந்து நம்ம தமிழக அரசோட இந்த மருத்துவ திட்டங்கள் மூலமாக எல்லாருக்கும் காப்பாற்றுறாங்க. அந்த காலத்துலலாம் எப்படி, எங்கள் தாத்தா காலத்துலலாம் ஏன் எல்லோரும் 2 கல்யாணம் பண்ணாங்க, 3 கல்யாணம் பண்ணாங்க? ஏன்னா இப்போ 2 பிள்ளை பிறக்கும்போது 3வது பிள்ளை பிறக்கும்போது அந்த பாட்டி செத்து போயிடும் பிரசவத்தில். இவங்க சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி 90 வயசு வரை இருந்தாங்க தெரியுமாண்ணா. உங்கள் பாட்டி 90 வயசு வரை இருந்தாங்க, அந்த தெருவிலேயே இன்னொரு 10 பாட்டி 30 வயசில் 20 வயசில் செத்து போனாங்க. அதை ஏன் வெளியே சொல்ல மாட்டேறீங்க? இல்லை, எங்கள் தாத்தா 99 வயசு வரை இருந்தார். ஆமாம், உங்கள் தாத்தா 99 வயசு வரை இருந்தார். அவர் அது மாதிரி இல்லைன்னா நீங்கள் பிறந்திருக்க மாட்டார். அவர் 99 வயசு இருந்தார். அவர் கூட பிறந்த 9 பிள்ளைங்களில் 6 பிள்ளைங்க செத்து போச்சு, அது தெரியுமா? அதை ஏன் வெளியே சொல்ல மாட்டேன்? இந்த கேள்விகளை கேளுங்க. இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, வீட்லேயே இயற்கை முறையில் பிரசவம். அந்த பொண்ணை கொல்றதுக்கு உள்ள வழி அது. அந்த பொண்ணு உன்னை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்குது, நீ நான் உன் கூட ஈக்குவலாக பயணிக்கலான்னு வந்திருக்குது. பிரசவத்தை நீ பண்ண முடியாது, அந்த பொண்ணு தான் பண்ணி ஆகணும். நீ பண்ண முடியும்னா நீ வேணால் இயற்கை விவசாயம் இயற்கையிலே பிரசவம் பண்ணி செத்துப்போம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அடுத்த பொண்ணுக்கு வந்து இயற்கையில் பிரசவம் பண்ணுறேன்னா அந்த பொண்ணை கொல்ற வழியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே திருச்சி பக்கத்தில் யாரோ 2 பேர் செத்து போயிட்டாங்க, இந்த மாதிரி 2 பெண்கள், இந்த ஹீலர் குரூப், இந்த மாதிரி குரூப்லாம். ஏன் அந்த காலத்தில் அவ்வளோ பெண்கள் இறந்தாங்க? ரணஜன்னிம்பாங்க, ப்ளீடிங் நிற்காது, செத்து போவாங்க. இப்போ அதுக்கு உண்டான எல்லா மருத்துவ கட்டமைப்பும் வசதிகளும் எல்லா இடத்துக்கும் வந்துருச்சு. எல்லா மக்களுக்கும் அது அஃபோர்டபுளாகவும் இருக்குது, ரீச்சபிளாகவும் இருக்குது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போகலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், எல்லா வகையிலையும் ரீச்சபிளாக ஆனவுடனே இப்போ என்ன புதுசாக வந்து சொல்ல வராங்க, நமக்கு இயற்கை முறையில் பிரசவம் பண்ணிக்கோ, நீ பண்ணிக்கோ, நீ உன் பொண்டாட்டி கூட பண்ணாத, அது கூட உனக்கு ரைட்ஸ் கிடையாது. இயற்கை முறையில் நீ எதாவது பண்ணால் நீயே பண்ணி செத்துப்போம். நீ ஒரு முட்டாளாக இருந்தால் கூட உன் பொண்டாட்டிக்கு இயற்கை முறையில் பிரசவம் பண்ணுறேன்னு அந்த பொண்ணை கொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. பெண்கள் தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கிங்க. இவனுக்கு சொல்கிற எதையுமே கேட்காதீங்க. இவனுக்கு சொல்கிறது பூரா தேவையில்லாத, ஒன்றுக்கும் உதவாத கருத்துக்கள் தான் சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம படித்தா அவங்களுக்கு பிடிக்காது, நம்ம படிப்பை மட்டம் தட்டுவாங்க. பிஏ படித்தவங்க, எம்ஏ படித்தவங்க காப்பி ஆத்துறான்னு பாட்டு வைப்பாங்க. நம்ம எல்லோரும் இன்ஜினியர் ஆகிட்டோம்னா இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதுன்னு காமெடி பண்ணுவாங்க. நம்ம எல்லோரும் டாக்டர் ஆகிட்டே வர்றோம், நீட் வச்சுட்டாங்க.
இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, பிஏ, பிகாம், பிஎஸ்சி இதுக்கும் கொண்டாந்து ஒரு நீட் வச்சுருவாங்க. மொத்தத்தில் நாம் மேலே பொருளாதார வகையிலும் சமூக அமைப்பிலும் நாம் மேலே ஏறி வர்றது அவங்களுக்கு இன்றைக்கி வர பிடிக்கலைன்றது தான் நிஜம். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இந்த வரலாறு திரிக்கும் வேலை 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஏன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா 1000 வருஷமாக இந்த ஒரு வேலை தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. என்னென்னா, எவனையாவது 2 பேரை பிரித்து விட்டு ஏதாவது சண்டை மூட்டி விட்டு அதில் குளிர் காஞ்சிக்கிட்டு வேலை செய்யாமல் ஓட்டலாம் அப்படின்னு. இதில் நடுவில் சோழர்கள் மட்டும் கொஞ்சம் தெளிவாகி ஒம்படை கிளவி முதற்கொண்டு கல்வெட்டிலேருந்து தூக்கிட்டாங்க. அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, தனியாக போய் யாருக்கும் தெரியாமல் அந்தந்த ராஜா செத்து ஒரு 100 வருஷம் கழித்து போய் உட்காந்து செப்பேடு எழுதி உள்ளே சொருவி வைக்கிறது. அவர் இந்திரன் சந்திரன், ஆனால் அவர் எங்கள் மந்திரி எங்கள் ஆள் பேச்சை தான் கேட்பார், எங்கள் ஆள் பேச்சை தான் கேட்பாருன்னு திருப்பி திருப்பி எழுதி வச்சுருக்கிறாங்க. புத்தர் கோயிலுக்கு தானம் கொடுத்ததில் கூட கொண்டு போய் கீழே எங்கள் ஆளுங்க தான் இதெல்லாம் எழுதி வச்சோம் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. புத்தர் கோயிலுக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம்? இந்த சோழர் வரலாறு நம்ம இந்த கோணத்தில் பார்க்க தொடங்கியதன் முக்கிய நோக்கமே, ராஜராஜன் ஒரு மிகப்பெரிய மன்னனாகவும், ராஜேந்திரன் ஒரு மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டராகவும், மிகப்பெரிய விஷனரியாகவும் எல்லாரும் இருந்தப்போ அவங்கள இவங்க தொடர்ந்து எங்களுடைய அடிமைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, அது இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இதை பற்றி பேச ஆரம்பித்தோம். இதை பேசி முடித்தது இதோட சாராம்சம் என்னன்றதை புரிஞ்சுங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, ராஜா புத்த விகாரத்துக்கு கோயில் கொடுத்தா எங்கள் தலைமையில் தான் கொடுத்தாரு. ஒரு ரிட்டையர்மெண்ட் செட்டில்மெண்ட் கொடுத்தா அந்த ஊரையே எழுதி கொடுத்துட்டாரு. இப்படி எங்கே போனாலும் நாங்கள் தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்மளே பார்த்தோம், ஆனைமங்கல செப்பேடை வந்து அந்த காரநாட்டான்னு அந்த ஊர் தலைவர்கிட்ட தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த யானையில் ஏறி உட்கார்ந்தது அந்த காரநாட்டான்ற அந்த ஊர் தலைவர் தான் ஏறி உட்காந்துருக்கிறாரு. பிரம்மதேயத்தில் இருக்கிற கும்பலும் வந்திருக்குது, எல்லாம் கூட சும்மா யானைக்கு பின்னாடி தான் போயிருக்காங்க. ஆனால் எழுதி வச்சது எப்படி, எங்கள் தலைமையில் தான் எல்லாம் நடந்தது, நாங்கள் இல்லைனா ஒன்றும் நடக்காது, நாங்கள் இல்லைனா சந்திரகுப்தனே கிடையாது, நாங்கள் இல்லைனா அக்பரே கிடையாது, நாங்கள் இல்லைனா சிவாஜியே கிடையாது, நாங்கள் இல்லைனா கிருஷ்ணதேவர் கிடையாது. இங்கே சோழர்கள்ட்ட பப்பு வேகலை, அதனால் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் தனியாக எழுதி வச்சுட்டு அதை டெவலப் பண்ண பார்த்துருக்காங்க. மற்ற கல்வெட்டெல்லாம் அவர் தான் பாத்ரூமில் உட்காந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருன்னு வந்துருச்சே. முதலாம் குலோத்துங்கன் பாத்ரூமில் ஈஸி சேரில் படுத்துக்கிட்டு கூப்பிட்டு, எப்பா காளிங்கன், ஹாய் காளிங், கம் ஃபாரின்லேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அதெல்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஆர்டர் போட்டார்னு லைட் அண்ட் ஸ்மாலர் பிளேஸ்லேயே நம்ம பார்த்தோம். இது மாதிரி எல்லாத்தையும் அவங்க எழுதி வச்சிட்டாங்கன்றது. அப்புறம் தான் ஒன்றும் முடியலன்னு சொல்லி வா பொன்னியின் செல்வன் ஒரு புக்கு எழுதுவோம். அப்புறம் சுஜாதா, வா நீ ஒன்று எழுது, உதயகுமாரன், அதான் உதயகுமாரன் கதை எழுது நீ ஒன்று, பாலகுமாரன் நீங்கள் ஒன்று எழுதுங்க, உடையார்னு ஒன்று எழுதுங்க, வாங்க நரசிம்மா நீங்கள் ஒன்று எழுதுங்க, சங்கமித்ரான்னு. நம் பெருமைகளை, நமது இலக்கியங்கள், நமது கோட்பாடுகள் எல்லாத்தையும் திருடி தான் வச்சுக்கிட்டு நான் தான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்க வேலை. நல்லா புரிஞ்சுக்கிங்க. சோழர்களாக இருந்தாலும் சரி, இயற்கை விவசாயமாக இருந்தாலும் சரி, எதையும் நம்பாதீங்க. இது பூரா உங்கள் மூளையை மழுங்கடிப்பதற்கும் உங்களிடம் இருக்கும் பணங்களை பிடுங்குவதற்கும் அவர்களின் பலகால சூழ்ச்சி மற்றும் தந்திரங்கள். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த சோழர்கள் மட்டும் இல்லைங்க, இது மாதிரி பார்ப்பனர்கள் எத்தனை வகையான அட்டூழியம் பண்ணி வச்சுருக்காங்க இந்தியா பூரா அப்படிங்கிறதோட முதல்ல நான் 2017 எழுத ஆரம்பித்த புத்தகம் தான் இந்த தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் பகுதி 1. இப்போ 2022 எழுதி முடிச்சிருக்க இந்த புத்தகம் தான் பகுதி 2. இதில் வந்து ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயெலாம் எவ்வளோ பெரிய ஃப்ராட் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பேன். சும்மா என்னோட கருத்து இல்லை, எல்லாத்துக்கும் வரலாற்று பூர்வமான ஆவணத்தோட அந்த அம்மா எத்தனை வாட்டி வெள்ளக்காரண்ட மன்னிப்பு கடிதம் எழுதிச்சுன்ற வரை இதில் இருக்குது. அப்புறம் இது வந்து கண்டதை சொல்கிறேன்றது பல விதமான கான்செப்ட்டு. இதில் குறிப்பாக பார்ப்பன எதிர்ப்பெல்லாம் இருக்காது, இது வந்து பொதுவான கருத்துக்களாக இருக்கும். அப்புறம் இது ஊவேசா தமிழ் தாத்தாவா, ஊவேசா தமிழ் தாத்தா தான் அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமாக நம்மளை எப்படியெல்லாம் ஏமாற்றிருக்காங்கன்றதை பற்றின புத்தகம். இது சும்மா எல்லா நண்பர்களும் கேட்டாங்க, ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுனது. ஒரு மனுஷன் வந்து 14,000 வருஷம் உயிரோடு இருந்தால் என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகம் இது. இந்த 5 புத்தகமே உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கும். இப்போதும் நிறைய நண்பர்கள் வந்து பாசிட்டிவாக தான் கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த 5ம் சேர்த்து இதோட விலை வந்து 860 ரூபா.
லிங்கில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுடைய செய்தி எங்களுக்கு வரும். இந்த புத்தகங்கள் நீங்கள் வாங்கிறது மூலமாக சோர்வில்லாமல் நானும் தொடர்ந்து தினமும் வீடியோவை போட்டுக்கிட்டே இருக்க முடியும். அதனால் இந்த புத்தகங்களை வாங்கி என்னுடைய இந்த வேலைக்கு உறுதுணையாக இருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாளை விஜயநகர பேரரசு அல்லது ஜாதக கதைகள் ஏதாவது ஒரு விஷயத்தில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.